ஹாய் மக்களே. ஐபிஎல் ஃபீவரில் நம்ம ஒவ்வொரு டீமாக பார்த்துட்ருக்கோம். நேற்று நம்ம சிஎஸ்கே டீம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி யார் பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மும்பை இந்தியன்ஸ் பால்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் லாஸ்ட் இயரும் சரி இந்த இயரும் சரி மும்பை தாங்க. பேட்டிங் கோராக இருக்கட்டும், பவுலிங் கோராக இருக்கட்டும், ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆன் பேப்பரில் கேட்கலாம், போன வருஷம் நல்ல பேட்டிங் பவுலிங் இருந்துச்சு, ஏன் தோத்தாங்கன்னு. அது அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க. யாருன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் கோ அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க. போன வருஷம் சாத்தி எடுத்துட்டாங்க. இந்த வருஷமும் அவங்க ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆக்ஷனில் பெருசாக ஒன்றும் பண்ணல, ட்ரேடிங்லேயே அவங்க ஃபுல் ஆக்ஷனையும் முடிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. நம்ம டீமை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா ஆல்வேஸ் எப்பவும் போல் ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயர். அவர் தான் ஓப்பனர் இறங்க போகிறாரு. அவர் கூட யார் இறங்க போகிறா அதுதாங்க பெரிய மேட்ரு. குவிண்டன் டிகாக்கா இல்லை ரயன் ரிக்கில்டனா? எனக்கு தெரிஞ்சு டிகாக்கோட தான் போவாங்க. ஏன்னா நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. இந்தியாவில் நடந்த மேட்சஸ்லையும் நல்லா அடித்து கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போகிறது குவிண்டன் டிகாக் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியன்னு ஒரு இந்தியன் டீமோட கோரே அங்கே தான் இருக்குது. அதில் ஒரு கன்சர்ன் நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்கையோட ஃபார்ம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நல்லா பாருங்கள், வேர்ல்டு கப்லேயும் சரி அவர் இந்த ஸ்மால் டீம்ஸ் எல்லாமே நல்ல பெரிய டீம், நல்ல டீம்ஸ் தான் இல்லைங்கிறத. பட் இந்த யூஎஸ்ஏ, நெதர்லாந்து இந்த மாதிரி டீம்ஸ் கூட தான் அடிச்சிருப்பார். மீதி டீம்ஸ்கிட்ட கொஞ்சம் சொதப்பின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்கை ஃபார்முக்கு வந்தால் டீம் நல்லா இருக்கும். இடையில எனக்கு தெரிஞ்சு ருத்தர்ஃபோர்டை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அதனால தான் ட்ரேடிங் எடுத்துருவாங்க. செம்ம ஃபயர் பவர். அவர் நின்று ஆடுறாரு வேணுங்கிற டைமில். அதே மாதிரி அதிரடியும் காமிச்சு விட்டுறாரு. ஸோ அவர் பெர்ஃபெக்டான பிளேஸ் மிடில் ஆர்டருக்கு. ஆனால் ருத்தர்ஃபோர்டு ஆடுவாங்களா, வில் ஜாக்ஸ் ஆடுவாங்களாங்கிறது தான் மேட்ருங்க. மேபி பிச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றி போவாங்க. ஏன்னா வில் ஜாக்ஸுமே சூப்பர் கோர் ஃபார்மில் இருக்கார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நம்ம கூட ஆடும்போது வில் ஜாக்ஸ் அவுட் ஆனதுனால தான் ஜெயிச்சோங்கிற லெவலுக்குமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வில் ஜாக்ஸ் ஆர் ருத்தர்ஃபோர்ட். ஆல்சோ சாண்ட்னர் மிடில் ஆர்டருக்கு. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் ப்ளஸ் பேட்டிங் ரெண்டுமே கொடுக்குறாரு ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நமன்தீராக இருக்கட்டும், ஷர்துல் லாட வேற எடுத்திருக்காங்க நம்ம கிங்கு. அவர் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருப்பார் பவுலிங்கில். பட் விக்கெட் எடுக்கிற லக் அவருக்கு நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா வரிசையாக ஸ்பின்னர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பரும் சரி, கப்படிக்கிறதுக்கு ஃபீல்ட்லேயும் சரி ஒரு நல்ல டீம், பெஸ்ட் டீம்னு இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் தாங்க. பட் அவங்களோட பெரிய கன்சர்னை நான் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மயங்க் மார்க்கண்டே எடுத்திருக்காங்க. அது போக அல்லா கசன்ஃபர் இருக்காரு. ரெண்டு பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் தான். நீங்கள் கேட்கலாம், மயங்க் மார்க்கண்டே ரொம்ப நாளாக இருக்கார், சிஎஸ்கே வேலை படாத பாடு படுத்தி எடுத்திருக்காருன்னு. கரெக்டு தான். இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கலாமான்னு தோணுச்சு. பட் அவங்கள்ட்ட இல்லை. கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பின் பிச்சர்ஸில். அது போக பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஏன்னா பும்ராவே இன்ஜுரி கன்சர்ன் தான். அவர் இல்லைன்னா யார் நீங்கள் சொல்லலாம் பும்ரா இல்லைன்னா தீபக் சகர் ஸ்விங் பண்ணி போகிறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு. பட் தீபக் சகர் ஆல்சோ இன்ஜுரி கன்சர்ன். அவர் இன்னும் மோசமான ரன்னு கொடுக்குற ஒரு பவுலராக மாறிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங் அண்ட் ஸ்பின்னிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்னஸ் இருக்கத்தான் செய்யுது. இன்னொன்று மேஜர் ட்ராபேக்குன்னு நான் பார்க்க, ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன வீக்னஸ்னால் என்னென்னா அவங்களோட கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னல குவிண்டன் டிகாக்கா, ரயன் ரிக்கில்டனான்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஃபாரின் பிளேயர்ஸ் குவிண்டன் டிகாக்கு, ரயன் ரிக்கில்டன், ருத்தர்ஃபோர்ட், வில் ஜாக்ஸ், சாண்ட்னர், கார்பின் பாஷ்மே இன்னும் நல்ல ஆல்ரவுண்டர், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆல்ரவுண்டரு, அல்லா கசன்ஃபர், ட்ரெண்ட் போல்ட். இத்தனை பேரில் நீங்கள் 4 பேர் தான் ஆட வைக்கணும். எந்த 4 பேரை ஆட வைக்கிறது? அவங்க டீமை ஃபஸ்ட்டே ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் திலக் வர்மா இடையில இருக்காருன்னு. கரெக்டு தான், திலக் வர்மா, நமன்தீர் எல்லாருமே இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க அந்த கன்ஃபியூஷன் ஃபஸ்ட்டே அவங்க அந்த டீமை செட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். செட் பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாகவே இவங்க கப்படிக்கிற டீம் தான். வேறு என்ன கன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். இந்த பவுலிங் ஸ்பின்னிங் இல்லை சுத்தமாக. ஸோ போன வருஷம் பும்ராவையும் சரி, அந்த டீமுக்கு அத்தனை பவுலரையும் சரி, பஞ்சாப் கிங்ஸ் வெளுத்து வாங்கிட்டாங்க. முக்கியமாக ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் 2 பேர். ஸோ இந்த வருஷமும் அது இல்லாமல் பார்த்துக்கோ, பும்ரா நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், இல்லைங்கலை. பட் ஸ்டில் எ கொஷின் மார்க். ஏன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு டீம் அவுட் ப்ளே பண்ணிருச்சுன்னா கஷ்டம் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஆகாதுன்னு நம்புவோம். ஏன்னா அந்தளவுக்கு டீம் வச்சுருக்காங்க. வேறு ஏதாவது சொல்ல நான் இருங்க பார்க்குறேன். பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா நான் எப்படி போவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா, ஓகேவா, கூடவே குவிண்டன் டிகாக்கு, அப்புறம் ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா,
அப்புறம் வில்ஜாக்ஸ், நமன் திவாரி, சாண்ட்னர், சஹர், பும்ரா, போல்ட், தாகூர். பார்த்தீங்கன்னா 4 பேர் யார்? டிகாக்கு, வில்ஜாக்ஸு, சாண்ட்னரு, போல்ட். இந்த 4 பேர் நான் வச்சுருக்கேன். இம்பேக்ட் சப்பா யாராவது ஒருத்தர் தாக்கூர், மார்க்கண்டே யாராவது ஒருத்தர் வச்சுக்கலாம். நான் ஏன் இந்த 4 பேர் போகிறேன்னா, இந்த 4 பேருமே இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு கப்பில் ஆடி நம்ம கூட இருக்கிறதுனால சொல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா ருத்தர்ஃபோர்டை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். மேபி ருத்தர்ஃபோர்ட் ஆர் சாண்ட்னர் போகலாம். ஏன்னா வில்ஜாக்ஸ் கண்டிப்பாக வேணும் பேட்டிங்க்கு. சாண்டனை விடவே வில்ஜாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் பிளேயர்னு நான் நினைக்கிறேன், பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்க்கு. ஸோ மேபி அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரி போனாங்கன்னா கப்பு கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஐபிஎல்லில் கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆகுமா ஆகாதான்னு. பாய் மக்கள்.